சோதனைகள் வந்தால் என்ன செய்வாங்கண்டா பொறுமை செய்வார்கள். இது ரெண்டாவது தான். அதுக்கப்புறம் ரெண்டு வகை இருக்குது. இது ரெண்டாவது வகை பொறுமை. அல்லாஹு தஆலா ஒரு சோதனையை தருகிறான். ஒரு சோதனையை தருகிற பொழுது அல்லாஹ் ஏதோ ஒரு சோதனையை எங்களோட வாழ்க்கையில் எந்த வகையிலையும் சோதனை வரலாம். இப்போ அல்லாஹு தஆலா நாங்கள் நினைக்கிறதுக்கு மாற்றமாக நடக்கும். சில பொழுது நாங்கள் வெறுக்கிறது எங்களுக்கு நடக்கும், எங்களுக்கு பிடிக்காது நடக்கும். இப்போ இந்த இடத்துல ஒரு மனிதன் என்ன செய்கிறார்? சபர் செய்கிறார், பொறுமை செய்கிறார். பொறுமை செய்வது என்பது கட்டாய கடமை. சோதனைகளின் பொழுது பொறுமை செய்யணும். பொறுமை செய்ய இல்லைன்னு சொன்னால் அந்த மனிதன் அந்த நிலைக்கு போயிடுவான், முதலாவது நிலைக்கு போயிடுவான். அல்லாஹ்வுடைய வெறுப்பை சம்பாதிக்கிற நிலைக்கு போயிடுவான், அல்லாஹ்வுடைய கோபத்தை சம்பாதிக்கிற நிலைக்கு போயிடுவான். பொறுமை கட்டாயம், வாஜிப். அது ஒரு முஃமினுடைய காரியத்தை ஹைரானதாக நலவானதாக்கும் சொன்னார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அஜபல் அம்ரில் முஃமின், முஃமினுடைய காரியம் ஆச்சரியத்துக்குரியது. இன் அம்ரஹு குல்லஹு லஹு கைர், அவனுக்கு அவருடைய காரியங்கள் எல்லாம் கைரா இருக்கும். எப்படி? இன் அஸாபத்து ஸர்ரா ஷக்கர ஃபகான கைரல் லஹு வ இன் அஸாபத்து லர்ரா ஸபர ஃபகான கைரல் லஹு. அதாவது அந்த முஃமினுக்கு சந்தோஷம் மகிழ்ச்சி ஏற்பட்டால் அவன் நன்றி செலுத்துவான், கஷ்டம் ஏற்பட்டால் பொறுமை செய்வான், அது அவனுக்கு கைராக அமையும். அப்ப ஏதாவது ஒரு சோதனை ஏற்படுகிற பொழுது சபர் செய்யணும், பொறுமை செய்யணும். இப்ப பாருங்க, ஒரு பெண்மணி தன்ட பிள்ளை அடக்கம் செய்யப்பட்ட பிள்ளையினுடைய அந்த கபர் இருக்கிற அந்த இடத்துல இருந்து அழுது கொண்டு இருந்தார். இப்போ எல்லாரும் நமக்கு தெரியும். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இப்போ அழுது கொண்டு இருக்கிறேன்னா என்ன அர்த்தம்? அழுது கொண்டு அந்த பிள்ளை மரணிச்ச அந்த இதை தாங்க இல்லாமல் அழுதுகிட்டு இருக்கிறாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க? இத்தகில்லாஹ் வஸ்பிரி, நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்க, பொறுமையாக இருங்க. அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்க, பொறுமையாக இருங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது தக்வா, சபர். ஒரு கஷ்டம் வருகிற பொழுது, ஒரு பிரச்சனை வருகிற பொழுது நீங்க பதட்டப்படக்கூடாது, டென்ஷன் ஆகக்கூடாது, டென்ஷன் ஆகக்கூடாது. தக்வா, இறை உணர்வோட இருந்து சபர், பொறுமை செய்யணும். இப்போ இந்த பெண்மணிக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது பிடிக்கல. இலைக்க அன்னி ஃபஇன்னக லம் துஸப்பி முஸிபத்தி, நீங்க உங்களோட வேலையை பார்த்துட்டு போங்க, எனக்கு வந்த மாதிரி கஷ்டம் உங்களுக்கு வர இல்லையே. அப்படிதான் நம்ம சொல்லுவோம், எனக்கு வந்த கஷ்டம் எனக்கு தான் தெரியும், அது உங்களுக்கு தெரியாது, நீங்க வேலையை பார்த்துட்டு போங்க அப்படின்னாங்க. இலைக்க அன்னினா உங்களோட வேலையை பார்த்து நீங்க போங்கண்டு. ஆனா அந்த பெண்மணிக்கு இதை சொன்னது ரசூல்லான்னு தெரியாது. ஆனால் இந்த விஷயம் நடந்த பிறகு அவங்களுக்கு கேள்விப்பட்டது, ஓடி போனாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போன உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என்ன? இன்னம ஸபர் இந்த சதமத்தில் ஊலா, நீங்கள் ரசூல்லான்னு தெரியாமல் நான் சொல்லிட்டேன் யார் ரசூலுல்லாஹ் அப்படின்னு அந்த பெண்மணி சொல்லும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்னம ஸபர் இந்த சதமத்தில் ஊலா. பொறுமை என்பது கஷ்டம் ஏற்பட்ட முதல் நிலையில வரணும். பொறுமை என்பது எப்படி வரணும்? கஷ்டம் ஒன்று ஏற்படுகிற பொழுது அதனுடைய முதல் நிலையில பொறுமை வரணும்.